நடிகர் ஜீவாவோட கெரியரில் ஒரு முக்கியமான படம் கோ படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மார்ச் 1 தேட்டரில் ரீரிலீஸ் ஆகுது. ஒரு சில தேட்டரில் மட்டும். கேவி ஆனந்த் இயக்கத்தில் ஆரிஸ் மியூசிக்கில் மார்ச் 1 கோ படம் தேட்டரில் ரீரிலீஸ் ஆகுது. நடிகர் மாதவன், ஜோதிகா மற்றும் அஜய் தேவன் நடிப்பில் அடுத்த படம் சைத்தான். படம் மார்ச் 8ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்க்ளூடிங் தமிழ் லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது சைத்தான் படத்துலேருந்து புதிய போஸ்டர்ஸ் வெளியாகிருக்கு. அப்கமிங் டேஸில் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் எதிர்பார்க்கலாம். மலையாள நடிகர் பிருத்திவிராஜ், அமலா பால் மற்றும் அப்பர்ணா பாலமுரளி நடிப்பில் அடுத்த படம் த கோட் லைஃப் ஆடு ஜீவிதம். படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸில் இருந்து இப்போ ப்ரீபோன் பண்ணி மார்ச் 28 பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. ஏப்ரல் 10 ரிலீஸ்லேருந்து மார்ச் 28ஆம் தேதி த கோட் லைஃப் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் அவருடைய 7வது படத்தை வெல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் நடிச்சுட்டு வந்திருந்தார். அவருடைய பர்த்டே அன்னைக்கு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவருடைய அடுத்த பர்த்டேயில் ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. படத்தை பற்றின அப்டேட்ஸ் அப்கமிங் டேஸில் வெளியிட போகிறதா அஃபிஷியலாக ஆதி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இப்போது ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட 7வது படத்தோட ஷூட்டிங்கும் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. உரியடி விஜயகுமாரோட அடுத்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிப்ரவரி 22ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா இப்போ ஒரு அஃபிஷியல் ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. படத்தை டைரக்டர் தமிழ் அவர்கள் இயக்கியிருக்காரு. உரியடி விஜயகுமாரோட நடிப்பில் ஃபைட் கிளப் படம் லாஸ்ட்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது. இப்போ இவருடைய அடுத்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிப்ரவரி 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று அதோ முகம். இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்கி ஹீரோவாக நடித்த அவருடைய 50வது படம் ராயன். சன் பிக்சர்ஸ் அவர்கள் இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் ரீசெண்டாக வெளியிட்டிருந்தாங்க. நடிகர் மற்றும் டைரக்டர் செல்வராகவன் அவர்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று ட்விட்டர் பேஜில் வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, செல்வராகவன் அவர்கள் இந்த படத்தில் எந்த வகையிலும் ஒர்க் பண்ணலை. ஸ்கிரிப்ட் மற்றும் டைரக்ஷன் எல்லாமே நடிகர் தனுஷ் அவர்கள் தான் தெரிவிச்சிருக்காரு. நடிகர் தனுஷ் அவர்கள் இயக்கி தனுஷோட 50வது படம் ராயன் படம் அப்கமிங் டேஸில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் தனுஷ் மட்டும்தான் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கிறதா செல்வராகவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. லெஜண்ட் சரவணாவோட 2வது படத்தை டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள் இயக்கிறதா இருக்காரு. இவர் கொடி மற்றும் எதிர்நீச்சல் போன்ற படங்களை இயக்கியிருந்தார். ரீசெண்டாக சூரிய வச்சு கூட ஒரு படத்தை இயக்கியிருக்காரு. லெஜண்ட் சரவணா அவர்கள் அவருடைய 2வது படத்தை துரை செந்தில்குமார் அவர்கள் இயக்கிறதா இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் பிப்ரவரி 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது.